ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹைப்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஓகேவா இருக்குது, அவ்வளோதான் படம். இல்லை ஒரு பாட்டு, அந்த பாட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முத்துமலை பாட்டுக்கு, அதுவும் இல்லை ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க. அவ்வளோவா படம் இல்லை, நார்மல் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் படமே. ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஓகேனா படம், ரொம்பலாம் அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பாட்டுலாம் ஏதோ டக்குன்னு நடுவில் ஏதோ வச்ச மாதிரி இருக்கு. லாஸ்ட் இந்த விண்வெளி நாயக பாட்டுலாம் ஏதோ லாஸ்ட்டில் சும்மா வச்சு விட்ட மாதிரி இருக்கு, ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா தான் இருந்துச்சு, அவ்வளோவா இல்லை. சிம்பு உண்மையே செம்ம. சிம்பு கலக்கிட்டாரு, ஆனால் கடைசியில் ஏதோ பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் சூப்பர், எல்லா ஆக்டிங் சூப்பர். த்ரிஷா எதுக்கு இதில் நடிச்சாங்கன்னே பொருள் எனக்கு. த்ரிஷா எதுக்கு நடிச்சாங்கன்னே பொருள், எதுக்கும் சும்மா வந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். வாங்கலாம், அவ்வளோவெல்லாம் இல்லை. அது சும்மா அவங்க வந்திருக்காங்க, பாட்டு வச்சுக்காங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோலாம் த்ரிஷா தேவையே இல்லை இந்த படத்துக்கு, எதுக்குன்னே தெரியல எனக்கு. ஓகே தான் படம். இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் 10க்கு வேணா 5, 6 கொடுக்கலாம், அவ்வளோதாங்க. ஓகே தான் படம். அவங்க எப்பயும் போல கலக்கிட்டாரு சூப்பராக. அவரை பாட்டெல்லாம் பங்கம் என்ன, அந்த பாட்டு முத்துமலை பாட்டு தான் போடவே இல்லை, அதான் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே தான், மீதி எல்லாமே மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் சூப்பர், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏதோ கதை ஒழுங்காக ஏதோ கொண்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. மணிரத்னம் ஃபிலிம்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், இது ஒரு மாதிரி ஓகேவா அப்படி தான் இருக்குது. எப்பயுமே சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ரொம்ப ஹைப்லாம் நல்லா தந்தாங்க, அந்த மாதிரி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை அப்படிலாம் அவ்வளோலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். பொட்டன்ஷியல் ஸ்டார் கேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் தோணுது. சிம்பு, த்ரிஷா அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் தோணுது. கதை ஒட்டலைனாப்பா, கதை என்னதான் பழசாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். அது என்னத்தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியல. ஏஆர் ரஹ்மான் சூப்பராக எல்லாமே சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க. எஸ்டிஆருக்கு வேணால் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி ஓகேவா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே ஒட்டலை, சேர்ந்து எதுவுமே ஒட்டவே கலவையாக வரவே இல்லை. அது புரியல. ஓகே, கலவையாக பெருசாக அதுக்கு ஒட்டின மாதிரியே தெரில எனக்கு. அது கடைசியில் என்னாச்சு, பிலோ அவரேஜாக போயிடுச்சு. ஓரளவுக்கு எடுத்துன்னு போனாங்க, ஒரு நாயகன் படம் மாதிரி எடுத்துன்னு போக பார்த்தாங்க. பட் அது எதுவும் ஒட்டவே இல்லை, அந்த நாயகன் லெவலுக்குலாம் ஒன்றும் வரவே இல்லை. அவங்க ஹைப் கொடுத்தது அப்படி தான் இருந்தது. புரியல. மக்களுக்கு கருத்து இல்லைண்ணா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தானே. இதில் மக்களுக்கு கருத்துன்னு பெருசாக ஒன்றும் வர முடியாது. இன்னும் துரோகம் பண்ணாதீங்க, ஆனால் சொல்லலாம், அது நம்மளே தான் யோசிக்க முடியும், அவ்வளோதான். இருக்கே ஆனால் அதுதான் தனித்தனியாக பார்த்தானா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்போ பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஸ்லோ பாய்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு பாட்டு. ஆனால் படத்தில் ஒட்டலை அந்த பாட்டெல்லாம். இப்போ ஃபைட்டெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, ஆனால் படத்தில் ஒட்டவே இல்லை. கதைக்குன்னு ஒன்று பார்க்கணும் இல்லைண்ணா, அப்போ வந்துட்டு ஒட்டவே இல்லை, அது எதுவுமே ஒட்டலை. ஒரு மாதிரி அதான் இப்போ சீன் தனித்தனியாக பார்த்தோன்னா என்ன பயங்கரமாக இருக்கே, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, மேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் அது கதையோடு அப்படியே ஓட்டிகிட்டு போய் பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். 6 கொடுக்கலாம், அது கூட அதிகம் தான், 5.5 கொடுக்கலாம். பார்த்தோம், சுமாராக தானே இருந்தது, ஆவரேஜ் தான். ஆமாண்ணா, பெருசாக கனெக்ட்லாம் எதுவும் ஆகலை. இப்போ கிளைமேக்ஸ் ரொம்ப மொக்கையாக முடிச்ச மாதிரி இருக்கு. சிம்பு தான் அங்கே அப்படியே தூக்கி நிப்பாட்டுறதே, இதுவே செம்மையாக பண்ணியிருக்காரு சிம்பு. அவரு சொல்ல வேணும், அவர் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. த்ரிஷாவுக்கு பெருசாக அவங்களுக்கு எதுவும் இல்லை, நான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பிஜிஎம் பயங்கரமாக இருந்ததுண்ணா, நிறைய இடத்துல பிஜிஎம்ல நல்லா இருந்துச்சுண்ணா. பாட்டெலாம் நல்லா இருக்கு. ஆனால் முக்கால்வாசி பாதி பெருசாக கனெக்ட்லாம் ஆகணுண்ணா. பிஜிஎம்னா சூப்பராக இருந்துச்சுண்ணா. கொஞ்சம் இருக்குண்ணா, ஸ்லோவாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். புரியண்ணா? ஓகேண்ணா, நல்லா தான் இருக்கு. அவுட் ஆஃப் 10ண்ணா ஒரு 4-5 கொடுக்கலாண்ணா. 5 கொடுக்கலாம்டா, அவ்வளோதான். அந்த கொடுத்த படம் வந்து அவங்க ட்ரெய்லரு, ப்ரொமோஷன் ஈவெண்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். ஆனால் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஆர்டினரி ஸ்டோரி கூட. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி கூட சாதாரண கதையை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸ்க்ரீன் பிளே அது இதுன்னு பண்ணி வித்தியாசமாக ஒரு இது பண்ணாலே வந்து ஓரளவுக்கு பண்ணலாம். அவர் மணிரத்னம் வந்து செக்கச்சவந்தமானம் எடுத்த அளவுக்கு கூட இந்த படம் இல்லை, அதான் நான் சொல்ல முடியும். அதில் கூட கிளைமேக்ஸில் செம்மையாக ட்விஸ்ட்லாம் இருக்கும், அது ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற போர்ஷன்ஸை சூப்பர் அப்படின்னு. இது அது கூட இல்லைங்க, ரொம்ப அப்படியே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஆர்டினரியாக கொண்டு போயிட்டாங்க. படத்திலே பாசிட்டிவ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ், 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸஸ், கமல்ஹாசன், சிம்பு எல்லாருமே சொல்லலாம்.
ரெண்டாவது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செமையாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்னன்னா நீங்கள் இந்த முன்னாடி வந்து அவர் சொன்ன மாதிரி படம் தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. தனித்தனியாக எடுத்து ட்ரெய்லர்லேருந்து இந்த சீன்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கு, டெக்னிக்கல் வைஸ் நல்லாயிருக்கு. ஆனால் படமாக ஒட்டி பார்த்தா நல்லா இல்லை. ரொம்ப அந்த கொடுத்த ஹைப்புக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது, அதான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நல்லாவே இருக்கு. ஆமா, ரெண்டு ஹீரோ வந்து சிம்பும் பெரிய ஹீரோ, சிம்பும் பெரிய ஹீரோ. அவங்க ரெண்டு பேருமே நடிப்பு சரிசமமா இருக்கு, சூப்பரா இருந்தது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் இருந்தது. அதுவும் சிம்பு சார் வந்து கமல் சாரோட சேர்ந்து நடிக்கும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. யாரை பார்க்கறதுனே தெரியல, நல்லா இருந்தது நடிப்பு எல்லாமே. மணிரத்னத்தோட டைரக்ஷன் அந்த படத்தில் எடுப்பட்டிருக்காங்க. நடிப்பு நாங்கள் நினைக்கிறேன் இந்த கேரக்டர் அவங்க இருப்பாங்கன்னு. பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. கமல் வந்து வில்லனா, சிம்பு வில்லனா படத்தில்? அதை கெஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் ரெண்டு பேருமே இதில் வில்லை இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், நல்லா தெரியும். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போ எப்படி போய் படத்தை பார்ப்பீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் என்னென்னா சண்டை போடுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க, மற்றபடி நல்லா இருக்கு. வன்முறை அதிகம்? இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சவுண்டு தான், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். கிளாமர் அதிகமாக இருக்கு? இல்லை, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படத்துக்கு மார்க் கொடுத்தீங்கன்னா எத்தனை மார்க்? அவுட் ஆஃப் 8. நல்லா இருந்துச்சு. கமல் சிம்பு சாரோட ஆக்டிங் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு படம் பிடிச்சிங்களா? பிடிச்சிருந்துச்சு. படத்தில் என்ன மக்களுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க? கருத்துலாம் எதுவும் இல்லை. பழைய படத்தை வந்து கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. அது இது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஃபைட்லாம் நல்லா இருக்கா? ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாமா? குழந்தைங்கலாம் பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. கமல் சார் சிம்பு சாரோட நடிப்பு புரியல. கமல் சிம்பு சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் தலைவர் என்னைக்குமே மாஸ்தா. தலைவர் மியூசிக் சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து த்ரிஷா மேடம். த்ரிஷாவுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குதா, இன்னும் நிறையா சீன்ஸ் அவங்களுக்கு வந்துக்கலாம். படத்தில் மக்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ.